மத்திய கிழக்குல கடலுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான சதுரங்க ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. வாங்க, ரொம்பவே சிக்கலான இந்த ஆட்டத்தோட ஒவ்வொரு நகர்வையும் நாம இப்ப விரிவா பார்க்கலாம். இது வெறும் வியூகம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் இல்லைங்க. இதுல நாம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஆபத்துகளும் இருக்கு. அந்த ஆபத்தான ஆட்டம் தான் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சின்ன பிராந்திய பதற்றத்தை உலக அளவுல ஒரு பெரிய நெருக்கடியா மாத்திருச்சு. ஒரு பிரம்மாண்டமான ராணுவ குவிப்புக்கு இதுதான் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. சரி, அப்போ இந்த பெரிய கடற்படைன்னு சொல்றாங்களே, அதுல உண்மையிலே என்னதான் இருக்கு? களத்துல இறங்கி இருக்கிற படைகள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டக்காரங்க யாருன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அமெரிக்கா சும்மா இல்லங்க, தன்னோட மிக சக்தி வாய்ந்த கடற்படை, விமானப்படை, ஆயுதங்கள் எல்லாம் மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கு. இதுல USS ஆப்ரஹாம் லிங்கன் விமான தாங்கி கப்பல் குழு, அப்புறம் F-35C மாதிரி அதிநவீன போர் விமானங்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே அடங்கும். இது ஒரு நேரடியான பவர் ஷோ தான். ஒரு விமானம் தாங்கி தாக்குதல் குழு எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு யோசிச்சு பாருங்க. அது வெறும் கப்பல் அல்ல, கடல்ல மிதக்கிற ஒரு முழு ஏர்பேஸ்னே சொல்லலாம். அதை சுத்தி பல போர்க்கப்பல்கள் ஒரு பாதுகாப்பு கோட்டை மாதிரி நிக்கும். ஆனா இந்த ஆட்டத்துல அமெரிக்கா மட்டும் தனியா ஆடல. அமெரிக்க கப்பற்படை இந்த பகுதிக்கு வந்த அதே நேரத்துல சீனா, ஈரான், ரஷ்யான்னு ஒரு கிழக்கு கூட்டணி தங்களோட கூட்டு வலிமைய காட்டிட்டு இருந்தாங்க. இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. கடல் பாதுகாப்பு வலயம் 2025 அப்படிங்கிற பேர்ல சீனா, ஈரான், ரஷ்யா தொடர்ந்து 5வது வருஷமா கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்துறாங்க. இது அவங்களோட ராணுவ கூட்டணி எவ்வளவு பலமாகிட்டு வருதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான அடையாளம். அப்போ பாருங்க, ஒரே கடல் பகுதியில ரெண்டு முற்றிலும் வேற வேற நோக்கங்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு நிரந்தர இருப்ப காட்டி மிரட்டுது, இன்னொரு பக்கம் கிழக்கு கூட்டணி தற்காலிகமா வந்தாலும் தங்களோட கூட்டு சக்தியை காட்டி ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க. இது ரெண்டும் மோதுனா என்ன ஆகும்? சரி, இந்த பவர் ஷோக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? இந்த ஆபத்தான ஆட்டத்தை ஆட ரெண்டு தரப்பையும் தூண்டுற அந்த ஸ்ட்ராட்டஜி கணக்குகள் என்னென்ன? அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு நிர்பந்த தடுப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க நோக்கம் போர ஆரம்பிக்கிறதில்ல, ஆனா தங்களோட பிரம்மாண்டமான ராணுவ பலத்தை காட்டி எங்ககிட்ட மோதுனா விளைவுகள் மோசமா இருக்கும்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஈரானை கண்ட்ரோல்ல வைக்க பாக்குறாங்க. வாஷிங்டனோட இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஈரான்ல நடக்கிற மனித உரிமை மீறல்கள், அவங்களோட அணு ஆயுத திட்டம் பத்தின பயம், அப்புறம் தெஹரான் மேல அழுத்தம் கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவான இலக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்கள இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் கிழக்கு கூட்டணிக்கு வேற வேற கணக்குகள். ஈரான் நாட்டுக்குள்ள தன்னோட பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ரஷ்யாவுக்கு உக்ரைன் போருக்காக ஈரானோட ட்ரோன்ஸ் வேணும். சீனாவுக்கு தள்ளுபடி விலையில ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வேணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு பிராந்திய மோதல்னு நாம ஒதுக்கிட முடியாது. அங்க நடக்கிற எந்த ஒரு பெரிய சம்பவத்தோட பாதிப்பும் உலகம் முழுக்க தெரியும். சொல்லப்போனா உங்க பர்ஸ்ல இருந்து தான் அந்த பாதிப்பு ஆரம்பிக்கும். இதோட உடனடி எஃபெக்ட் பொருளாதாரத்துல தெரிஞ்சது. அமெரிக்க கடற்படை நகருதுன்னு நியூஸ் வந்த உடனேயே உலக அளவுல எண்ணெய், எரிவாயு விலையெல்லாம் உடனே ஏறிடுச்சு. இது ஒரு சின்ன ட்ரெய்லர் தாங்க. இந்த ஒரு நம்பர் போதும் ஹார்முஸ் ஜலசந்தியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. உலகத்துல வர்த்தகம் செய்யப்படுற மொத்த கச்சா எண்ணெயில 5ல் 1 பங்கு இந்த சின்ன நீர்வழி வழியாதான் போயிட்டு வருது. ஒருவேளை இங்க சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட உலக பொருளாதாரம் பெரிய அதிர்ச்சியை சந்திக்கும். ஒருவேளை நேரடியா ஒரு தாக்குதல் நடந்தா அது ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும்னு அனலிஸ்டுகள் எச்சரிக்கிறாங்க. அந்த விளைவுகளோட முதல் அத்தியாயம் ஈரானோட பதிலடியா இருக்கும். மத்திய கிழக்கு முழுக்க இருக்கிற ராணுவ தளங்கள், பொருளாதார மையங்கள்னு எதை வேணாலும் எங்களால தாக்க முடியும்னு தெஹரான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பகுப்பாய்வோட கடைசி ஆனா மிக முக்கியமான கேள்விக்கு வரோம். இந்த இறுதி ஆட்டம் எப்படி இருக்கும்? ஒருவேளை தடுப்பு நடவடிக்கை ஃபெயிலியர் ஆனா, இல்ல ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? இந்த கால வரிசைய பாத்தீங்கன்னா நிலைமை எவ்ளோ வேகமா மோசமாச்சுன்னு புரியும். சிரியால நடந்த ஆட்சி மாற்றம், ஈரான்ல வெடிச்ச பொருளாதார போராட்டம், ட்ரம்போட மிரட்டல்னு ஒவ்வொரு சம்பவமும் ஒன்னோடொன்னு சேர்ந்து இன்னைக்கு இந்த பயங்கரமான ராணுவ நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இது ஒரு மாதிரி முரண்பாடான கேள்விதான். ஆனா ஈரானோட உயர்மட்ட தலைமையை நீக்கிறதுனால நாம எதிர்பார்க்கிற நல்ல முடிவு வராதுன்னு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிஸ்ட்கள் எச்சரிக்கிறாங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியிலிருந்து கொடுக்கப்படுற அழுத்தம் இல்லனா தலைமை மாற்றம் உண்மையிலேயே IRGC மாதிரி தீவிரவாத குழுக்களை இன்னும் பலப்படுத்திடும். நிலைமை இன்னும் ஆபத்தானதா மாறிடும். இதுதான் இந்த அதிக ரிஸ்க் இருக்கிற ஆட்டத்தோட உச்சக்கட்ட முரண்பாடு.
அதாவது ஒரு பிரச்சனைய சரி செய்யறோம்னு எடுக்கிற ஒரு முடிவு கடைசியில அந்த பிரச்சனைய இன்னும் மோசமாக்கிடலாம். கடற்படைகள் ஒன்னை முறைச்சிட்டு இருக்கு, உலகம் மூச்சு பிடிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஆனா இது ஒரு போரை தடுக்கிற நடவடிக்கையா இல்ல ஒரு பெரிய போருக்கான ஆரம்பமாங்கிற கேள்விக்கு மட்டும் இன்னும் பதில் கிடைக்கல.